உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும். சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும். VT Cash and Carry, லாஷப்பல். வணக்கம். இது IBC தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இயற்கை சீற்ற சவால்களுடன் தமிழர் தாயகத்தில் மாவீரர் நாள். புகலிடத்தில் பசிபிக் தேசங்களில் நிறைவுற்ற நிகழ்வுகள். 16 ஆண்டுகளுக்கு பின்னர் வடக்கு கிழக்கை தாக்கும் பெரும் புயல். யாழ் பல்கலைக்கழக புவியியல் பேராசிரியர் எச்சரிக்கை. 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வடக்கு கிழக்கில் பாதிப்பு. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு அழைப்பு. தமிழகத்தில் 30ஆம் தேதி வரை கடும் மழைக்கு எச்சரிக்கை. ஆழ்கடல் தொழிலாளர்களை கரை திரும்ப உத்தரவு. இஸ்ரேல் ஹெஸ்புல்லா போர் நிறுத்தம் நடைமுறையில். இஸ்ரேலிய துருப்புக்களின் மீளெடுப்பு உடனடி சாத்தியமில்லை. இனி விரிவான செய்திகள். தமிழ் மக்களின் வாழ்வியலுடன் பிரிக்க முடியாத வகையில் அவர்களின் ஆன்மாவில் ஆழப்பதிந்துவிட்ட தேசிய நினைவெழுச்சி மாவீரர் நாள் நிகழ்வுகள் தாயகத்தில் சீரற்ற காலநிலைக்கு மத்தியிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் இன்னும் சொற்ப நேரத்தில் ஆரம்பமாக உள்ளன. தாயகத்தில் மாவீரர் நாள் நிகழ்வுகளுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுமதி வழங்கிய நிலையில் எந்த தடைகளுமின்றி நினைவேந்தல்கள் முன்னெடுக்கப்படவுள்ள போதிலும் காலநிலை சீர்கேட்டுக்கு மத்தியிலும் மக்கள் தமது தேசிய கடமையை நிறைவேற்றும் வகையில் துயிலுமில்ல வளாகங்களில் ஒன்று கூடி வருகின்றனர். எந்த தேசமாக இருந்தாலும் அது தனது களமுனை தியாகிகளை ஒருபோதும் மறப்பதில்லை. அந்த நியதி தமிழர் தாயகத்திற்கும் நிச்சயமாக பொருந்திக் கொள்ளும். இதுவே ஈழத் தமிழர்களுக்கு நவம்பர் 27 மாவீரர் நாள் என்ற அடையாளமாகி உள்ளது. தமிழ் மக்களின் முற்றத்தில் இந்த புனித அடையாளம் உருவாகி இன்னும் அரை நூற்றாண்டு காலம் கூட ஆகவில்லை. ஆனால் அது ஏற்படுத்திய பெரும் தாக்கமே இன்று வரை அதனை அதிமேன்மைக்கும் புனிதத்திற்கும் உரிய நாளாக தமிழ் மக்களால் போற்றப்பட வைக்கின்றது. நவம்பர் 27 என்பது வெறுமனவே ஒரு நாட்காட்டியின் அடையாளம் மட்டுமல்ல, ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் உரிமை போராட்டத்தின் பெரும் பட்டயமாகவும் வித்துடல் சாசனமாகவும் போற்றப்படும் ஒரு அடையாளமும் கூட. 1982ஆம் ஆண்டின் இதே நாள் மாலை 6:05 விடுதலை புலிகள் அமைப்பின் முதலாவது மாவீரரான லெப்டினன்ட் சங்கர் என அழைக்கப்படும் செல்வச்சந்திரன் சத்யநாதன் தனது தாயத்திற்காக தன் உயிரை அணைத்துக் கொண்ட நேரமே மாவீரர் நாளில் ஈகைச் சுடரேற்றும் நேரமாக பதிவாகிக் கொண்டது. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டுக்கு மாவீரர் நாள் இன்று சுழற்சி அடைந்துள்ளது. உலகப் பரப்பில் தமிழ் மக்கள் வாழும் நாடுகளின் நேர வலயங்களுக்கேற்ப இன்றைய நாளின் நினைவு கூறல்கள் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் முதலில் பசிபிக் பிராந்திய நாடான நியூசிலாந்தில் அதன் உள்ளூர் நேரப்படி இன்று மாலை முதலாவது நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. இந்த நிகழ்வே உலகப் பரப்பில் மாவீரர் நாளை ஆரம்பித்து வைத்த நிகழ்வாகவும் பதிவாகியது. நியூசிலாந்திலும் மாவீரர் நாள் நினைவேந்தல்கள் இடம்பெற்றுள்ளன. அதன் பின்னர் ஆஸ்திரேலியாவில் சிட்னி உட்பட நகரங்களிலும் தேசிய நினைவெழுச்சி நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. தமிழர் தாயகத்தை பொறுத்தவரை வடக்கு கிழக்கு பகுதிகளில் பிரதான நிகழ்வுகள் வழமை போல இன்று மாலை இடம்பெறவுள்ளன. தமிழ் மக்களின் உரிமைகளை வென்றெடுக்கும் வகையில் மண்மீட்பு போராட்டத்தில் தமது இன்னுயிர்களை ஈகம் செய்த மாவீரர்களை நினைவுகூரும் நிகழ்வுகள் தமிழர் தாயகத்தில் ஆரம்பமாக உள்ள நிலையில் வீரர்களுக்கு சுடரேற்றி அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் அனைத்து மாவீரர் துயிலும் இல்லங்களிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழர்களுக்கான தனி தேசத்தை வென்றெடுக்கும் ஆயுத போராட்டத்தில் தனது இன்னுயிரை ஈகம் செய்த முதலாவது போராளியான சங்கர் என அழைக்கப்படும் சத்யநாதன் உயிர் நீத்த நவம்பர் 27ஆம் திகதி மாவீரர் நாளாக பிரகடனம் செய்யப்பட்டதுடன் ஆண்டுதோறும் உணர்வு பூர்வமாக மாவீரர் நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் நவம்பர் 27 மாவீரர் நாளுக்கு முன்பதாக கடந்த 21ஆம் திகதி முதல் ஆரம்பித்த மாவீரர் வாரத்தில் பல்வேறு சமூக நலத் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட மாவீரர்களின் பெற்றோர்களும் கௌரவிக்கப்பட்டிருந்தனர். தொடர்ந்து நவம்பர் மாதம் 27ஆம் தேதியான இன்று மாவீரர்களை நினைவு கூறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் அதற்கென மாவீரர் துயிலும் இல்லங்களும் தயார்படுத்தப்பட்டுள்ளன.
தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் கடும் மழையுடன் கூடிய வானிலையால் ஏற்பட்ட தடைகளை தாண்டி நினைவேந்தலுக்கான ஏற்பாடுகள் உணர்வு பூர்வமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். அந்த வகையில் 6:05க்கு மணி ஒலிக்கப்பட்டு 6:07க்கு உயிர்நீத்த மாவீரர்களை நினைவேந்தி ஈகைச்சுடர் ஏற்றப்பட உள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர். குறிப்பாக மழைக்கு மத்தியிலும் முல்லைத்தீவில் மாவீரர் நாள் நினைவேந்தலுக்கான ஏற்பாடுகளை துயிலும் இல்லங்களுக்குரிய பணிக்குழுவினர் மேற்கொண்டு வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். வடக்கில் முல்லைத்தீவிற்கு அடுத்தபடியாக யாழ் மாவட்டத்தில் சாட்டி, கோப்பாய், எள்ளங்குளம், உடுத்துறை மற்றும் கொடிகாமம் மாவீரர் துயிலும் இல்லங்களிலும் நினைவேந்தலுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மன்னாரில் ஆட்காட்டிவழி, பண்டிவிரிச்சான் ஆகிய பகுதிகளில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்களிலும், வவுனியாவில் ஈச்சங்குளம் மாவீரர் துயிலும் இல்லத்திலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் உணர்வு பூர்வமாக இடம்பெறவுள்ளன. கிழக்கில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்களுக்கு செல்லும் வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள போதிலும் அந்தந்த மாவீரர் துயிலும் இல்லங்களில் திட்டமிட்டவாறு இன்று மாலை நினைவேந்தலுக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் தரவை, தாண்டியடி, கண்டலடி, மாவடி முன்மாரி பகுதிகளில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்களிலும் இன்னமும் சற்று நேரத்தில் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஆரம்பமாக உள்ளன. திருகோணமலை ஆலங்குளம் மாவீரர் துயிலும் இல்லத்திலும், அம்பாறை மாவட்டத்தின் கள்ளக்குடிச்சாறு மாவீரர் துயிலும் இல்லத்திலும் இன்று நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாவீரர் நாளை முன்னிட்டு வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் கொட்டும் மழைக்கு மத்தியிலும் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். உடல்நலக் குறைவினால் பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் அவர் இந்த அஞ்சலி நிகழ்வுகளை வழமை போன்று மேற்கொண்டுள்ளார். நவம்பர் 27 தேசிய நினைவெழுச்சி நாள் கடைபிடிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும் தமிழீழ விடுதலை புலிகளின் முதல் மாவீரரான லெப்டினன்ட் சங்கர் என அழைக்கப்படும் செல்வச்சந்திரன் சத்யநாதனின் கம்பர் மலையில் உள்ள பூர்வீக இல்லத்திற்கு முன்பாக இன்று பகல் ஈகை சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. சங்கரின் அன்னை, வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் உட்பட்ட பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். யாழ்ப்பாணம் வெல்வெட்டித்துறை ரேவடி கடற்கரையில் கடற்புலி மாவீரர்களுக்கான நினைவேந்தல் இடம்பெற்றுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் கடற்புலிகள் அமைப்பிலிருந்து மாவீரர்களாக உயிர்நீத்தவர்களுக்கு இதன்போது அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் மாவீரர் நாளான இன்று அகிம்சை வழியில் உண்ணாவிரதமிருந்து உயிர்நீத்த தியாகி திலீபனுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் உள்ள தியாகி திலீபனின் நினைவிடத்திலேயே ஈகை சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது மாவீரர்களுக்கு அகவணக்கம் செலுத்தி தீபமேற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. அத்துடன் கோப்பாய் மாவீரர் துயிலுமில்லம் முன்பாகவும் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. கோப்பாய் துயிலுமில்லம் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் இடித்து அளிக்கப்பட்டு தற்போது இராணுவத்தினரின் 51வது படைப்பிரிவின் தலைமையகம் அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று யாழ்ப்பாணம் கொடிகாமம் மாவீரர் துயிலுமில்லம் அமைந்திருந்த பகுதிக்கு முன்பாக இன்றைய தினம் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கொடிகாமம் மாவீரர் துயிலுமில்லம் தற்பொழுது ஸ்ரீலங்கா இராணுவத்தின் 522வது பிரிகேட் தலைமையகமாக இயங்கி வருகின்றது. இந்த நிலையில் முதலாவது கரும்புலி மாவீரர் மில்லரின் நினைவாக நெல்லியடி மத்திய கல்லூரியின் முன்பாகவும் நினைவேந்தல் இடம்பெற்றுள்ளது. இதன்போது மாவீரர்கள் நினைவாக ஈகை சுடரேற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் தமிழகத்தில் கடுமையான தாக்கங்களை உருவாக்கியுள்ள வங்களா விரிகுடாவின் தாளமுக நிலை எதிர்வரும் 12 மணி நேரத்தில் புயலாக மாறும் என இலங்கை இந்திய வானிலை ஆய்வு மையங்கள் புதிய எச்சரிக்கைகளை விடுத்துள்ளன. திருகோணமலையின் தென்கிழக்கு பகுதியில் இருந்து நகர்ந்து வரும் இந்த புயல் நாளை தமிழகத்தில் கரையை கடக்க உள்ளதால் தமிழர் தாயக பகுதிகளில் மேகவெடிப்பு கொப்பான நிலையில் கடும் மழைப்பொழிவு பதிவாகி வருகின்றது. கடும் மழை காரணமாக வடக்கு கிழக்கில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவலங்களுக்குள்ளாகியுள்ளனர். தமிழர் தாயகத்தின் அனர்த்த நிலவரங்கள் தொடர்பாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் வழங்கிய அறிக்கையிடல்களுடன் எமது செய்திப்பிரிவு நிரல்படுத்திய நிலவர தொகுப்பு அடுத்து வருகின்றது. தமிழர் தாயக பகுதிகள் அதிகமான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளதுடன் கிழக்கு மாகாணத்தில் 36,811 குடும்பங்களைச் சேர்ந்த 1,29,000க்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை 17,922 குடும்பங்களைச் சேர்ந்த 62,505 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் கூறியுள்ளது. மன்னாரில் 50,000க்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 6,000 ஏக்கர் வயல் நிலங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார்.
முல்லைத்தீவு மாவட்டத்திலும் கனமழை தொடரும் நிலையில் இதுவரை 654 குடும்பங்களைச் சேர்ந்த 1756 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்டத்தின் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் கூறியுள்ளது. ஒட்டசுட்டான் பிரதேச செயலக பிரிவு அதிக பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளதுடன் மாந்தை கிழக்கு கருதுரைப்பற்று பிரதேச செயலக பிரிவுகளிலும் 100க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் சில கிராமங்களுக்கான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். வவுனியாவில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக அரச திணைக்களங்கள் பல நீரில் மூழ்கியதுடன் மன்னார் வீதி ஊடான போக்குவரத்தும் தடைப்பட்டது. வவுனியா குடிவரவு குடியகழ்வு திணைக்களம், தாதியர் கல்லூரி, அரசு சுற்றுலா விடுதி, பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களம், பிரதேச செயலகம் என்பன நீரில் மூழ்கியுள்ளதுடன் காமினி மகா வித்தியாலயம் முன்பாக வெள்ள நீர் பாய்ந்து ஓடுவதால் வீதி போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டுள்ளது. வவுனியா வைரவ புளியங்குளம் பகுதியிலும் வர்த்தக நிலையங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளதுடன் வவுனியாவின் பல பகுதிகளில் வீடுகள் மற்றும் வர்த்தக நிலையங்களும் வெள்ள நீரில் மூழ்கின. இதனை அடுத்து வவுனியா மாவட்ட அரசு அதிபர் B.A. சரத் சந்திர, மேலதிக அரசாங்க அதிபர் T. திரேஸ்குமார், உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், வவுனியா பிரதேச செயலாளர், நகரசபை செயலாளர், மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பணிப்பாளர், இராணுவத்தினர் மற்றும் போலீசார் வருகை தந்து குறித்த அரசு அலுவலகங்கள், திணைக்களங்கள் மற்றும் வீதிகளில் உள்ள வெள்ள நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணத்திற்கு செல்லும் A9 வீதியில் ஓமந்தை பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் வாகன சாரதிகள் மாற்று வீதியை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அந்த வகையில் கெப்பட்டிகொலாவ, மணலாறு, முல்லைத்தீவு மற்றும் பரந்தன் வீதி ஊடாக அல்லது மதவாச்சி, செட்டிக்குளம், மன்னார் ஊடாக யாழ்ப்பாணத்திற்கு பயணிக்குமாறு காவல்துறை பேச்சாளர் அறிவுறுத்தியுள்ளார். மட்டக்களப்பில் பெய்த கனமழை காரணமாக பல வீதிகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். பட்டிப்பளை பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளதாக சமூக செயற்பாட்டாளர் விஜி தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழை இன்று ஓய்ந்துள்ள போதிலும் பல வீதிகள் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. வெள்ளம் காரணமாக இதுவரை 34,885 குடும்பங்களைச் சேர்ந்த 1,23,876 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்பாறை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் கூறியுள்ளது. அத்துடன் 52 முகாம்களில் 2,082 குடும்பங்களைச் சேர்ந்த 6,710 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் 70 வீடுகள் இதுவரை பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. திருகோணமலை மாவட்டத்திலும் இன்றும் விட்டுவிட்டு கனமழை பெய்து வரும் அதேவேளை ஏற்கனவே பெய்த மழை காரணமாக பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். குறிப்பாக மூதூர் பிரதேச செயலக பிரிவில் உள்ள தோப்பூர், பள்ளிக்குடியிருப்பு, மல்லிகைத்தீவு, பச்சனூர், சம்போர் உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. குறிப்பாக பல ஏக்கர் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் பேரழிவு ஏற்படும் நிலைமை காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மூதூர் கட்டைப்பறைச்சான் ராள் பாலத்தை மேவி வெள்ள நீர் பாய்வதால் அந்த வீதி ஊடாக பயணம் செய்யும் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மூதூர் அரபாநகர், பாலநகர் கிராமங்களில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளது. இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தமிழர் தாயகத்தை தவிர இலங்கையின் மலையகம் மற்றும் தென் பகுதிகளிலும் நீடிக்கும் சீரற்ற வானிலையால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நுவரெலியா, மாத்தளை, புத்தளம், இரத்தினபுரி, கேகால, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் கனமழையால் பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. நுவரெலியா மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 193 குடும்பங்களைச் சேர்ந்த 691 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் நந்தன கலபட தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக 98 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் 50 குடும்பங்களைச் சேர்ந்த 207 பேர் 3 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். காயமடைந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் மேலும் தெரிவித்தார். வங்காள விரிகுடாவில் தோற்றம் பெற்ற காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய நிலையில் இன்று மாலை புயலாக மாற்றம் பெறும் எனவும் இந்த புயல் கரையை கடக்கும் இடம் இன்னும் தெளிவாகவில்லை எனவும் ஜாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையின்படி இந்த புயல் வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து எதிர்வரும் 30ஆம் தேதியளவில் சென்னைக்கும் கடல் ஊருக்கும் இடையில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கடந்த 2008ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிசா புயலை அடுத்து வடக்கு கிழக்கு
27ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு நண்பகல் 12 மணியளவில் திருகோணமலைக்கு கிழக்காக 90 கிலோமீட்டர் அதன் அந்த தாழ்வு மண்டலத்துடைய மையப்பகுதி காணப்படுகின்றது. இது வடக்கு நோக்கி நகர்ந்து முல்லைத்தீவுடைய கொக்கு தொடுவாய் வரை வடக்கு நோக்கி நகர்ந்து அதன் பின்னர் வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து பின்னர் 29ஆம் தேதி பிற்பகல் அளவில் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து 30ஆம் தேதி சென்னையின் கடலூருக்கும் சென்னைக்கும் இடையில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று நண்பகல் முதல், அதாவது 27ஆம் தேதி நண்பகலில் இது ஒரு புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த புயலுக்கு ஏற்கனவே பெங்கால் என்ற பெயரிடப்பட்டிருக்கின்றது. இந்த புயலின் காரணமாக தற்பொழுது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வருகின்ற கனமழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலைக்கும் வடக்கு மாகாணத்தினுடைய 5 மாவட்டங்களுக்கும் நாளை நண்பகல் வரை மிக கனமழை தொடர்ச்சியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. மட்டக்களப்பு மற்றும் அம்பாறைகளில் ஓரளவு தெளிவான வானிலை காணப்பட்டாலும் கூட இடையிடையே மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. நாளை முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுடைய கரையோர பகுதிகளில் காற்றுடைய வேகம் சற்று அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தில் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தவரையில், குறிப்பாக இலங்கையினுடைய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் கடந்த 2008ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிசா புயலுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய தாளமுக்க நிகழ்வாக அல்லது புயலாக இந்த பெங்கால் புயலினை குறித்துக் கொள்ளலாம். கடந்த 16 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு பெரிய இயற்கை அனர்த்தத்தினை, அதாவது காலநிலையில் சார்ந்த ஒரு இயற்கை அனர்த்தத்தை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் எதிர்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லெபனானை தளமாக கொண்ட ஹிஸ்புல்லா அமைப்புடன் இஸ்ரேலின் போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்று அதிகாலை முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் வகுத்த காலக்கெடுவை அடிப்படையில் லெபனானை மையப்படுத்திய போரை நிரந்தரமாக நிறுத்தும் வகையில் இந்த ஒப்பந்தம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இயற்கை சீற்ற சவால்களுடன் தமிழர் தாயகத்தில் மாவீரர் நாள். புகலிடத்தில் பசிபிக் தேசங்களில் நிறைவுற்ற நிகழ்வுகள். 16 ஆண்டுகளுக்கு பின்னர் வடக்கு கிழக்கை தாக்கும் பெரும் புயல். யாழ் பல்கலைக்கழக புவியியல் பேராசிரியர் எச்சரிக்கை. 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வடக்கு கிழக்கில் பாதிப்பு. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு அழைப்பு. தமிழகத்தில் 30ஆம் தேதி வரை கடும் மழைக்கு எச்சரிக்கை. ஆழ்கடல் தொழிலாளர்களை கரை திரும்ப உத்தரவு. இஸ்ரேல் ஹெஸ்புல்லா போர் நிறுத்தம் நடைமுறையில். இஸ்ரேலிய துருப்புக்களின் மீளெடுப்பு உடனடி சாத்தியமில்லை. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.